ஆண்ட் ஆர்மிக்கு வணக்கம். இது மைன்கிராஃப்ட் சீரீஸ். அப்புறம் மேலே இருக்க ஐக்கானை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்பா வேர்ல்டில் ஸ்பான் ஆயாச்சு. பரவாயில்ல, நல்ல ஏரியாவில் தான் நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. நம்ம தொலைஞ்சு போகக்கூடாதுன்னு மேப்பு கையோடு கொடுத்துருக்குறாங்க. பாதி கடலுக்குலாம் போக வேணாம், நம்ம லேண்ட்லேயே சர்வே பண்ணிக்கலாம். அந்த மைன்கிராஃப்டில் சர்வே பண்ணோன்னா நம்மளுக்கு 3 விஷயம் வேணும். ஃபஸ்ட்டு சோறு, ரெண்டாவது சோறு, மூணாவதும் சோறு தான். நைட் ஆகிறதுக்குள்ளேயும் எனக்கு 3 ஆடை பலி கொடுத்தாகணும், இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது. அப்புறம் ஜாம்பி பயலுக்கு வந்து போட்டு தள்ளிடுவாங்க. உட்டை கலெக்ட் பண்ணிட்டு ஆட்டை முதல்ல போய் தேட போவோம். இதெல்லாம் எரிபொருளுக்காகும். ஃபர்னஸ்குள்ளே போட்டு எரிச்சிட வேண்டியதான். எதுவுமே வேஸ்ட் இல்லை, எல்லாம் முக்கியம். அப்பா ஆட்டை பார்த்தனே பின்னாடி. ஜிம்மி, சூப்பர் ஜிம்மி, குட் பாய். இப்போன்னு பார்த்தா என்கிட்ட போன் இல்லை, இல்லைன்னா இவனை வேலைக்கு வச்சுருப்பேன். சரி பரவாயில்ல. இப்போ கலெக்ட் பண்ண வுட்டை பிளாங்க்ஸாக மாற்றணும். ஒரு 24 பிளாங்க்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிளை க்ரியேட் பண்ணி கீழே போட்டு ஸ்டிக்ஸு கலெக்ட் பண்ணணும். ஸ்டிக்ஸை கிராஃப்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டோன் பிக் வேணும். ஸ்டோன் பிக் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கீழே டிக் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் கிடைக்கும். கோழி, இந்த கோழி அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்டோன் தான் முக்கியம். 1 2 3 4 பார்த்திங்களா, 4 டிக் பண்ணோடனே கிடச்சிச்சு. இப்போ ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணணும். இது ஸ்பீட் ரன் பண்ணிடுறேன். போதுமான ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இதே போதும் ஸ்டோன்ஸுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு பிக்ஆக்ஸை எடுத்துக்கணும். அப்புறம் ஆக்ஸ் வாங்கிடணும், ஏன்னா ஆக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அட்டாக் பண்ணுறதுக்கு. பிக்ஆக்ஸ் ஒன்று, ஃபர்னஸ் ஒன்று போதும். இதே போதும். இப்போ வந்து இதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து 3 ஆடை கொண்டாகணும். அதில் ஒரு ஆடு நான் ஜிம்மியை போட்டு தள்ளிட்டான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். என்னென்னா, சூரியன் உதிக்கிற பக்கமும் மறைகிற பக்கமும் ஒரு ரேர் ஐட்டம் இருக்கும் மைன்கிராஃப்டில். நம்ம உதிக்கிற பக்கமும் வந்து தண்ணியாக இருக்குது. அதெல்லாம் லைட்டாக ஒரு 5 டிகிரி கேர்வில் போக வேண்டியதான். போகிற வழியில் இந்த மாதிரி கோழி இருந்தால் அடிச்சுட்டு போவோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழி சோறு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஜிம்மி இருக்கிறான், போன் இல்லைங்கிட்ட. இப்போன்னு பார்த்து போன் இல்லை. எலும்பு கூடு மண்டேன், அவனை போட்டு தள்ளிட்டு தான் போன் எடுக்கணும். இதில் தொலைஞ்சு போயிடக்கூடாது. லேண்ட்மார்க் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து சூரியனுக்கு கேர்வ் டிகிரியில் போகிறேன். கேவு பெருசாக இருக்குது. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? அப்போ அதுக்கு 3 ஆடு வேணும். உள்ளே போனாலே உதன்னு உதைப்பானுங்க, சும்மாவே அடிப்பானுங்க நம்மளை. ஐயோ, இப்போ 3 ஆடு முதல்ல முக்கியம். இப்போன்னு பார்த்து எவனும் ஸ்பான் ஆக மாட்டான். வுட்டு வேறு கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். சேஃப்டி முக்கியம் பாய்ஸ். ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பின்னாடி ஃப்யூச்சர் யூஸ் ஆகும். 3 பேர் லைனாக இருக்கிறானுங்க. இவனை போட்டு தள்ளிட்டு அவனை போட்டு தள்ளிடலாம். டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். டிமான்ஸ்ட்ரேஷன். பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது இந்த மரம், அதை வெட்டிட்டேன். ஓகே, வுட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 3 ஆட்டு, அந்த ஆட்டு பையில் 2 பேர் போட்டால் தான் நமக்கு மனசு திருப்தி ஆகும். ஓகே, இந்த வுட்டே போதும்னு நினைக்கிறேன். எங்கே போனோம் பார்த்தீங்களா, வழியை மறந்துட்டேன். கடல் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் வந்திருக்கோம். ஓகே வழி கிடச்சிச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் மரம் வெட்டணும். ஸ்கூட்டு கலர் கோழி குஞ்சு. ஓகே, இவன் அடிக்க வேணாம், பாவம் சின்ன பையன். இங்கே இருந்துட்டு வந்து நம்மள அடிச்சிட்டானா அசிங்கமாக போயிடும். ஓகே, மேலே ஏறிடலாம். பரவாயில்லடா, ப்ளைனாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு வில்லேஜ் கிடைக்கும். இப்போ எப்படியாவது அங்கே போய் ஆகணும். இப்போ ஒரு பார்க் ஓவர் பார்க்க போகிறீங்க, தரமான பார்க் ஓவர். பார்க் ஓவர் நடக்கும்போது அடிபடுறது சகஜம்.
சுற்றி முற்றி ஒரு பயில இல்லை. நான் ஆடு தேடும் போது தான் ஆட்டு பையன் ஒருத்தன் மாட்ட மாட்டான். மேலே என்னமோ தெரியுது. இன்னமும் பிங்க் கலர் மாதிரி தெரியுது. மேலே என்னமோ இருக்குது. நான் சொல்லலை ஒரு ரேர் ஐட்டம் இருக்கும்னு. மேலே என்னமோ இருக்குது. மேலே போய் பார்ப்போம். ஹங்கர் பார் வேறு குறைஞ்சிக்கிட்டே வருது. பார்த்துக்கணும். மலை மேலே ஏறுறதாங்க கஷ்டமாக இருக்குது. அப்படியே காலெலாம் ரொம்ப வலிக்குதுங்க. சே, தாரோட பவர் இருந்தால் போதும். பிக்கெக்ஸ் எடுத்து தூக்கி போட்டு மண்டையிட்டு சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்துடும். இதெல்லாம் நினைப்போம். ஏய், சூப்பர் வியூ, நல்லா இருக்கே. பிங்க் ட்ரீ. ஆட்டை பார்த்துட்டேன். இருடா வரேன்டா. தானே தேடிட்டு இருந்தேன். நான் விழுந்துட்டேன். சிக்கிட்டா சுண்டக்கா பையன் ஏரியா பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு போகிறான். போடா. மீட் கிடச்சிச்சு. ஓகே. கேவு கோல் கிடச்சிச்சு. ஃபர்னன்ஸ் யூஸ் ஆகும். ஏற்கனவே புல் வெட்டியிருக்கிறோம். இருந்தாலும் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஒரே இடத்துல நிறைய கோல் கிடைக்குது. என்னடா சவுண்டு இது? என்னடா பயன்படுத்துறீங்களா? டீ மாடு பயில ஏறா வரண்டா. என்னடா 2 பேரும் வரீங்க? டேய், பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிற? போறதுக்கு தான். அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா. வேற வழியே இல்லையா? இந்த வழி இருக்கு. நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. இது அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? கொலை பண்றதுக்குனே வரானுங்க. இப்பதான் நம்ம தப்பிச்சாகணும். ஐயோ குதிரா. ஐயோ வரானே. ஒரு தெரிஞ்சிருவான். என்ன ஹெல்மெட் போட்டு வரையா? ஐயோ கிரெயின் யூஸ் பண்ணோம். இப்போதான் நம்ம வந்து கிரெயின் யூஸ் பண்ணோம். 2 ஸ்டெப்பை இப்படி வைத்து நம்ம தப்பிச்சிடலாம். அடடே அடா சுட்டக்கப்பையா. அடா முடிஞ்ச தொட்டு போடுறா. அடா ஹெல்மெட் போட்டு வராராம். இத்தனை பேர்த்து அந்த மாதிரி பார்த்துருப்பேன். நல்ல வேலை உட் இருந்தது, இல்லை என்ன செத்துருப்பேன். சீக்கிரம் போயிருப்பேன். அடா இன்னும் ஹெல்மெட் கொடுக்காம போயிட்டான். பரவாயில்ல, மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோ ஒன்று போட்டாச்சு. இதுக்கு மேலே அதுக்குள்ளே போக வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆடு வேணும். இல்லைன்னா நம்ம கலெக்ட் பண்ண ரிசோர்ஸ் எல்லாம் போயிடும். ஒரு ஆட்டுக்கு நான் எங்கே போவேன்? இது சுற்றி முற்றி எவனுமே இல்லை. இவ்வளோ பெரிய கேவு, எங்கே பார்த்தாலும் கேவு. சரி, அந்த வியூவை போயிட்டு ஒரு தாட்டி பார்த்துட்டு முடிஞ்சால் அதை சாப்ளிங்கும் எடுத்துக்கலாம். பண்ணி முடிஞ்சு என் கிசு கொடுத்துட்டு போகிறான். எவ்வளோ அழகு. ஐயோ ஐயோ, பக்கவே அழகு. வில்லேஜு. சும்மா வில்லேஜ் தேடினா எனக்கு கிடச்சிருக்காது. அதாவது நான் எதையோ தேடி போனேன், எனக்கு இது கிடச்சிச்சு. இதுவே நான் வில்லேஜ் தேடி போயிருந்தேன்னா அலைய விட்டுருப்பானுங்க. ஆட்டுக்கே இவ்வளோ அலைய விட்ருக்கானுங்க. பரவாயில்ல, ஆடு தேடி போய் தான் நம்மளுக்கு இப்போ ஒரு வில்லேஜ் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, பெரிய வில்லேஜாக தான் இருக்குது. பரவாயில்ல, நல்ல அழகான ஒரு இடத்துல இருக்குது. பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா பிங்க்கு, அதுக்கு மேலே சூரியன். சூப்பர் சூப்பர். அப்போ பக்கத்தால் வந்து கழுதை அதெல்லாம் இருக்க தான் செய்யும். வாவ் வாவ், பயங்கரமான ஒரு கேவ் இருக்குது இங்கே. பெரிய கேவ் இருக்குது, அதுவும் வில்லேஜ் பக்கத்தால். இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை. இங்கே வீடு கட்டி இங்கே கேவுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி இங்கே லூட் அடிச்சுக்க வேண்டியதா. இன்னும் இந்த வில்லேஜில் ரிசோர்ஸஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரீஸ்பாயின்மெண்ட் செட் பண்ணணும். இல்லைன்னா திரும்ப அங்கே போயிட்டு ஐயோ பெரிய அலைச்சலாயிரும். இங்கே பார்த்தீங்களா கேவு. சின்னடா சவுண்ட், என்ன பயமுறுத்துறீங்க? ஐயோ, எட்டு பார்க்கும்போது பின்னாடி வந்து எவனா தள்ளி விட்ருவோம். தள்ளிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவானுங்க. ஐயோ, அயன் குளம். வா வா வா, எனக்கு அயன் குளம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் நண்பன் வில்லேஜர் சூப்பர். நம்மளை வளர வைக்க இன்னும் வேகமாகவே போக முடியல. உங்கள் ஒரு பர் வேறு பெருசாகிடுச்சுங்க. சோறு வேணும். இன்னும் ஒரு ஆட்டை வேறு கொண்டாகணும். ஆடு அத்தனை இருக்குது, ஃபென்ஸுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவனுக்கு யூஸ் ஆவானுங்க. அதனால தான் நான் அவனை போட்டு இங்கே வந்து கேம்ப் போட்டுற வேண்டியதாக ஃபன்னன்ஸ் வச்சுட்டு அந்த ஆட்டை கொண்டுட்டோம்னா அப்புறம் அது பெருக்கல் பண்ண முடியாது. ஆட்டை தேடி ரொம்ப தூரம் போகணும். அதனால தான் நான் அங்கே வந்து அவனை அடிக்காமல் வச்சுருக்கேன். இல்லை வந்தோடனே கொண்டிருப்பேன்.
இது படுத்துக்கலாமா? ஐயோ அங்குள் படுத்துக்கிறாரு, எந்திரிச்சு அடிச்சிட போகிறாரு. அங்குள் நான் படுத்துக்கிட்டா போடா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு, அதனால் வேணாம். இந்த ஏரியாவை போய் பார்ப்போம். இங்கேயும் அங்குள் படுத்துக்கிறாரு. வேணாம் வேணாம் வேணாம், நம்ம விஜய் செஞ்சிரு. ஆடு வந்துச்சு, பரவாயில்ல. அவனை போய் அடிச்சு உள்ள எடுத்துக்க வேண்டியதான். டே நில்றா, டே என்னால் வேகமாக ஓட முடியல. அப்பா 3 உள்ள கிடச்சிச்சு. டக்குன்னு போய், ஐயோ பயமாக இருக்கே, இருட்டாக இருக்கே, டக்குன்னு போய் நம்ம பெட்டு கட் பண்ணோம். இங்கே லாக் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் டேபிளில் வச்சு இங்கே வச்சுருவோம். பெட் ரெடி பண்ணிடுவோம். ஓகே, பெட் ரெடி பண்ணியாச்சு. அங்கிள் உங்கள் பக்கத்தில் ஓரமாக படுத்துக்கிறேன் அங்கிள். நைட் தூங்கும்போது எதாவது வேணா சொல்லுங்கள், என்னை எழுப்புங்க. அப்போ நல்ல தூக்கம் அங்கிள் கூட. சே அங்கிள் கொரட்டை சத்தம் தான் தாங்க முடியல. ஜாம்பி, ஐயோ ஐயோ ஆர்மர் போட்டு வந்திருக்கிறேன்னு எங்கள் பேர் ஹெச்பி இல்லை. டேய் டேய் விட்டு போங்கடா, டேய் போடா. ஐயோ வில்லேஜர் அடிக்கூடாது, வில்லேஜர் வந்து நம்மளுக்கு முக்கியம். அடிக்கிறானே, டே போய் தொலைடா. அவனுக்கு என்னையவே டார்கெட் பண்ணுறானுங்க. அவன் கூச்சிட்டுருக்கிறான், அவனை அடிக்க வேண்டியதான்டா. அப்படா எலும்பு கூட மாட்டே. அவன் டேஞ்சரான டேஞ்சர். வந்து என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ஹெச்பி ஏற்றிக்கலாம், ஹாட் ஏற்றிக்கலாம். கொஞ்சம் இது பண்ணிட்டு குக் பண்ணிடலாம். அப்போ இப்போ தான் 4 ஏறி இருக்கு. இப்போ வாடா டேய், இப்போ வரேன்டா. இருந்தாலும் ஹார்ட் ஃபுல்லாகல. சரி போவோம். ஒரு தெரிஞ்ச சாம்பல் ஆகிட்டான். டே ரா ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அப்படியே சுற்றி போய் அப்படியே நச்சுன்னு 2 அடிக்கிறான். ஓ நல்ல வேலை, இன்னும் ஹார்டு கம்மியாக இருக்குது. அப்படியே அடிக்காரா. இப்போ வந்து இன்னொரு ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அப்படியே இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போகிறேன். நான் குச்சிக்கிறானா அவன் குச்சிக்கிறானே தெரியல, குறிப்பாக அடிக்க மாட்டேங்கிறியா. டேய் அறா டேய், இப்போடா டம்மி பார்ப்பேன். இவனை போய் டேஞ்சர்னே. ஜாம்பி சவுண்டு வேறு கேட்குது. சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஓகே, ஸ்மால் கை நல்லா இருக்கான்ல, எத்தனை இருக்கிறான். சரி அங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். இந்த இடம் ஏரியா சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தா பிங்க் கலர் மரங்கள்லாம் இருக்கும். தம்பி அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அண்ணன் மோசமானவன். பூச்சாண்டிகிட்ட பொறுத்து கொடுத்துருவேன். ஓகே பெட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பெட் எடுத்துகிட்டு போயிடலாம். இதெல்லாம் அங்கிள் வந்து பெட்டு என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஓகே இந்த இடத்துல எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். பெட் எடுத்து இங்கே வச்சுட்டு ரீஸ்பெண்ட் பேண்ட் செட் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வழியை மறந்துட்டேன். இதுக்கு அம்னீசியா இருக்குது, அம்னீசியா. ஃபர்னஸ் 2 ஃபர்னஸ் செஞ்சுனா. ஆமாம்மா, அவசரத்தில் 2 ஃபர்னஸ் செஞ்சுருப்பேன். அப்படியே ப்ளேஸ் பண்ணுண்டா. ஓகே கிராஃப்டிங் டேபிள் எங்கே விட்டேன்? ஊட்டாண்டா இருந்துச்சு. சரி எதுக்கு அது வரைக்கும் போயிட்டு நம்மளே செஞ்சுப்போம். காசா இல்லை, இங்கே வச்சுப்போம். ஓகே நம்ம வீடு ரெடி. இதான் நம்ம வீடு. அப்படியே அங்கே படுத்துக்கலாம். காத்தோட்டமாக இருக்கும். காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஆன்னு பார்த்துருந்தீங்கன்னா மேலே காக்கா வந்து கக்கா போகும். அதெல்லாம் துப்பிட்டு ஜாலியாக இருக்கும். அப்படியே படுத்துக்கிட்டிங்கன்னா மழை பெஞ்சதுன்னா அப்படியே தண்ணி குடிச்சிக்கலாம் வாய் வழியாக. அவ்வளோ பெரிய மேட்ரு. பார்த்தீங்கன்னா ஏசி கூட போட வேணாங்க, காற்று அப்படி அடிக்கும். மதியானம் ஆனால் மட்டும் நீங்கள் வேறு எங்கேயாவது போயிருங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே இதோட என் பண்ணிக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.